அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான நோக்கம் கற்ப ஒழுக்கத்தை பாதுகாப்பு. இன்றைக்கு மனிதனுடைய கற்புக்கு ஒழுக்கத்துக்கு பயங்கரமான சவால் விடுக்கப்படுகிறது. மனித வரலாற்றில் இன்று கற்பொழுக்கத்துக்கு சவால் விடுக்கப்படுவது போல என்றுமே கற்பொழுக்கத்துக்கு சவால் விடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்று ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு பெரிய அச்சுறுத்தல், ஆபாசம், திரசம் பயங்கரமாக அரங்கேற்றப்படுகிறது. எல்லா வட்டங்களும் அரங்கேற்றப்படுற ஒரு காலத்தில் ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம். இளைஞர்களுடைய ஈமானுக்கு ஒழுக்கத்துக்கு பயங்கரமான சவால் விடுக்கப்பட்ட நிக்காக மட்டும்தான் அவர்களுக்கு அவருடைய ஒழுக்கத்தை பேணி பார்க்கிறார்கள். உண்மையிலே ஒரு மனிதன் தனது கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பது, ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பது ஷஹாதத்துக்கு சமமானது. அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்கு சமமான ஒரு மிக உயர்ந்த அமல். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒருவருக்கு ஆசை வந்து அதனை கட்டுப்படுத்தி கற்போடு நடந்து கொண்டு அவர் மரணமானால் அவர் ஷஹீதாக அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்படுகிறார் சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் கற்பொழுக்கம். அந்த கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருப்பது நிக்காஹ். இஸ்லாம் ஜினாவை தடை செய்கிறது. ஜினாவுக்கு பிரதியாக நிக்காஹை தந்திருக்கிறது. ஃபில் ஹலாலி மா யுக்னி அன் ஹராம். ஹராத்தை நாட வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு அல்லாஹ் அனைத்தையும் ஹலாலில் தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஹராத்துக்கும் பிரதியீடு ஹலாலே. ஜினாவை தடை செய்திருக்கிற இஸ்லாம் நிக்காஹை அனுமதித்திருக்கிறது. ஒருவருக்கு ஒரு மனைவி போதாத என்ற நிலையில் பலதாரத்தை கூட இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. என்றாலும் ஒரு பிராக்டிகலான மார்க்கம். எந்த ஒரு நிலையிலும் ஒருவர் ஹராத்தை நோக்கி செல்ல வேண்டிய நியாயம் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் பிரதியீடுகள், ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஆப்ஷன்ஸ் தரப்பட்டிருக்கிறது. வயது வந்துவிட்டார், அவர்கள் உரிய பருவத்தை அடைந்து விட்டார், நேர காலத்தோடு நிக்காஹ் செய்து வைக்க வேண்டும். போலியான காரணங்களை சொல்லி, பொருளாதார பிரச்சனையை சொல்லி, குடும்பத்தில் இன்னும் பொம்பளை பிள்ளை இருக்குது நிக்காஹ் செய்ய என்று சொல்லி, இப்படி நியாயமான காரணங்களை சொல்லி இளைஞர்கள் காலத்துக்கு நிக்காஹ் முடிக்காத காரணத்தினால் அவருடைய ஈமான் பாதிக்கப்படுகிறது, ஒழுக்கம் பாதிக்கப்படுகிறது, மோசமான முடிவுகளினால் ஏற்படுத்த பார்க்கிறோம். போலியான சில கட்டுப்பாடுகளை, போலியான சில ஒழுங்குகளை நாம் உருவாக்கிக் கொண்டதன் விளைவாக இத்தகைய பயங்கரமான பிரச்சனை உருவாகி இருக்கிறது. எமது இளைஞர்கள் இந்த நாட்டிலேயே அவருடைய ஒழுக்கத்திற்கு சவால் விடுக்கப்படுகிற நேரத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மேற்குலக நாடுகளிலே போய் வேலை பார்க்கிறார்கள். அங்கு ஒழுக்கம் என்றால் என்ன, ஒழுக்கத்தை எங்கு எந்த விலைக்கு வாங்கலாம் என்று கேட்கப்படுகிற ஒரு நிலைதான் இருக்கிறது. அத்தகைய ஒரு சூழ்நிலை, ஜாகிலிய சூழ்நிலை எமது இளைஞர்கள் போய் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது திருமணம் முடித்தாலும் கூட மனைவிமாரை விட்டு பல வருடங்கள் அங்கு போய் வாழ்கிறார். இவர்களுடைய இந்த ஒழுக்க பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்றார்? எமது சமுதாயத்தின் ஒழுக்கத்தை விட, பண்பாட்டை விட காதல் படமும் வெறும் போலியான படிப்பு பட்டமும் இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? இல்ல என் எம்ஏ முடிச்சு போடும். இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? இல்ல என் பிஹெச்டியே முடிச்சு போடும். எல்லாத்தையும் முடிக்க கூட அவருடைய ஈமான் முடிச்சு, அவருடைய ஒழுக்கம் முடிச்சு, வாழ்க்கை முடிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும் அல்-பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, வாலிபர்களே, யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும். ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் முடிக்க நிலையில் இருப்பவர் நோன்பு நோக்கட்டும். அது அவருடைய பார்வையை தாக்கிக் கொள்வதற்கும் அவருடைய கற்பை பேடிக் கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களிடம் பிள்ளையான சில மனப்பதிவுகள், கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது ஒருவருக்கு கொஞ்சம் கால நேரத்தோடு, அதாவது ஏர்லியாக திருமணம் முடித்து விட்டால் அவருக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார், அவருக்கு படிக்க முடியாமல் போய்விடும், தொழில் செய்ய முடியாமல் போய்விடும். பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், இளம் வயதில் திருமணம் முடித்து விட்டால் அவருடைய கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறது. ஆய்வுக்குள்ளாக தெரிய வந்திருக்கு. உதாரணமா ஒரு பல்கலைக்கழகத்தில் 2ஆம் 3ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனுக்கு திருமணம் முடித்து விட்டால் அவருடைய படிப்பை அழகாக சிந்தனையை குவித்து, கவனத்தை குவித்து படிப்பை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சமூகவியல் ஆய்வாளர்கள்
உளவியல் ஆய்வாளர்கள் இப்போது அழைத்து சொல்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை வித்தியாசமான கருத்து இருக்கிறோம். இதன் விளைவு என்ன? கெட்டு போகிற பாத்தியார், அந்த கேள்வியார், தம் உள்ளத்தால் பாவம் செய்கிற அந்த இளைஞர்களுடைய பாவத்துக்கு நான் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கண்கள் ஜினா செய்கின்றன, கண்கள் செய்யும் ஜினா பார்வையாகும். காதுகள் ஜினா செய்கின்றன, காதுகள் செய்யும் ஜினா கேள்வியாகும். எனது இளைஞர்கள் யுவதிகள் இந்த பாவங்களிலிருந்து தப்புவதற்கு நாம் வழி சொல்லியாக வேண்டும், வழியமைத்துக் கொடுக்க வேண்டும். அவருடைய கற்பை ஒழுக்கத்தை பேணி வாழ்வதற்கு துணை செய்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அமானிதம் மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு, பெற்றோருக்கு, குடும்பத்தாருக்கு இருக்கிறது. போலியான காரணங்களை சொல்லி நீ வெளிநாட்டுக்கு போய் 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு முதலாவது தங்கச்சி மாற சொல்லு, பொறவு கூட்ட கட்டு, பொறவு கடையோட வாங்க, அதுக்கு பொறவு கடையை போட்டு கொஞ்ச நாள் பாரு, எல்லாம் ஓகேன்னா தான் உனக்கு கல்யாணம், இல்லாட்டி இல்லை. இவன் 7-8 வருஷம் படுற பாடு அவனுடைய ஈமான், அவனுடைய ஒழுக்கத்தோட. இதை பத்தி யாருக்கு கவலை? இதை யாரை பார்த்து சொல்லு? எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், எல்லாரும் நாசமாக்குறது நாங்க முத்தாக்கள், எங்க ஜாலிகள். அப்படி கல்யாணம் எடுக்கணுமா? குஞ்சு கோழியா இருந்தாலும் புரிஞ்சு யாரும் போகணும். எங்களோட குடும்பம், எங்களோட அந்தஸ்து, எங்களோட ஸ்டேட்டஸ் வைத்தியம் கல்யாணம் செல்வம் நிற்குது, நான் தெரிக்குது, உடுப்பட வைக்குது. இப்படியான போலியான வாதங்கள் விளைவு என்ன? இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு பல்வேறு தொடர்புகள், ஹராமான உறவுகள், அவர்கள் பாவம் செய்கிற நிர்பந்தங்கள் உருவாகின்றன. இதெல்லாம் மிகப்பெரிய சமுதாய பிரச்சனைகள். அதன் விளைவாக அவருடைய ஈமான் பாதிக்கப்படுது, ஒழுக்கம் பாதிக்கப்படுது, இதனால் விவாதத்துகள் எல்லாம் பாதிக்கப்படுது. என்றால் அவர்களால் எதையும் கன்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலை உருவாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நிக்காவுடைய 2வது நோக்கம் இந்த ஹிஃபத்தை, கற்பொழுக்கத்தை பேணுவதற்கு வழி சமைத்து